மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை தரிசித்து பக்தி பரவசமடைந்தனர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் மாரிசாமி, பிரபு மற்றும் ஜெகநாத். உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைபவத்திற்காக அழகர் மலையில் இருந்து நேற்று மதுரை நகருக்கு கள்ளழகர் வந்தடைந்தார். நள்ளிரவில் தல்லாக்குளம் கருப்பணசுவாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளிய கள்ளழகர் வைகை ஆற்று பகுதியில் நுழைந்த போது வீரராகவ பெருமாள் வெள்ளிக்குதிரையில் எழுந்தருளி வரவேற்றார். திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக பச்சை பட்டுடுத்தியபடி தங்கப்பல்லக்கில் பவனி வந்த கள்ளழகர் தாமரை மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் கோவிந்தா கோவிந்தா கோஷம் மதுரையை குலுங்க வைத்தது. சிறு வயதிலிருந்து கள்ளழகரை பார்ப்பதாக நடிகர் சூரி மகிழ்ச்சி தெரிவித்தார். நாங்கள் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இடையில ஒரு 5-6 வருஷமா வரல. இந்த தடவை பார்த்தாங்க நினச்சி நைட்டு ஃபுல்லாக இருந்து இங்கேயே இருந்து ஐயாவை 3:30 பார்த்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களுடன் சேர்ந்து சப்பரம் தூக்கியது மகிழ்ச்சி என பாடகர் வேல்முருகன் நெகிழ்ந்தார். ஊருக்கு அழகு கோயில் இருக்கு கள்ளழகரை பார்த்து இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். கள்ளழகர் வைபவத்தை பார்த்த பக்தர்கள் இலக்கியா, காவியா, பாரதி கூறுகையில், ஆத்துல இறங்கி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. சில நேரம் லேட் ஆயிரும், மேலே பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்கும், வந்தாலே ஜாலி தான். கொண்டாட்டம் தான். நல்லா தண்ணிலாம் பாய்ச்சுவாங்க, நல்லா கொட்டலாம் சவுண்டு. இந்த மியூசிக்கை எல்லா பக்கமும் ரேடியோ போட்டு நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. வருஷம் இது நல்லபடியாக நடக்கணும். மதுரை புகழ் இன்னும் நல்லா ஃபெமிலியர் ஆகணும். தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அழகரை குளிர்வித்தனர். இதனிடையே கண்காணிப்பு ட்ரோனை பிடிக்க முயன்ற இளைஞருக்கு போலீசார் நூதன தண்டனை வழங்கினர். திருவிழாவின் போது இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியுடன் பலரை தாக்க முயன்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. பிரபு, மதுரை சித்திரை திருவிழா எப்போது நிறைவு பெறுகிறது? இன்று நடைபெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் பற்றி விவரங்கள் சொல்லுங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு இன்று லட்சக்கணக்கானோர் பங்கேற்க கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசல் காரணமாக சுமார் 23 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதில் 7 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தொடர்ந்து இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து நாளைய தினம் அழகர் வண்டியூர் பகுதியில் உள்ள தேனூர் மண்டபத்தில் வண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் நிகழ்த்துகிறார். தொடர்ந்து அன்றிரவு தசவதார நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. கல்பனா. நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.